மீனாட்சி சுந்தரேஸ்வர சந்நிதி இருக்கே மீனாட்சி சுந்தரேஷு பக்தகல்ப மகீருஹோ தயோர் அனுகிரகோ எத்திர தத்திர சோகோ நவித்யதேன்னா இந்த சங்கத்துல அந்த நாள்ல தமிழுக்காக அகஸ்தியனுடைய அனுகிரகத்துல அங்க மகாராஜா பாண்டியராஜா சங்கர் நடத்தின்னு வந்தார். நக்கீரன் ஒரு பக்தன். ராஜா என்ன பண்ணினா ஒரு பெரிய தங்க கட்டியை கொண்டு கட்டிவிட்டானுங்க. கொண்டு கட்டி ஒரு கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்றாளோ அந்த தங்க கட்டி அவுத்துட்டு போடலாம்னா என்ன மீனாட்சியினுடைய கேசபாசத்துல இந்த கேசபாரத்துல இருக்கிற வாசனை இயற்க வாசனையா சேர்க்க வாசனையான்னு ராஜா கேட்டான். எல்லாரும் சேர்க்க வாசனை என்றாள். என்னமோ இத்தனை வாசனை இருக்கும்னா தேவலோகத்திலிருந்து தேவர்கள்லாம் ராத்திரியில வந்து மீனாட்சியை பூஜை பண்றார். சுமீனாட்சி சுந்தரேஷோ பக்தகல்ப மகிழ்வோ தயோ அனுகிரகோயத்திர தத்திர சோகோ நவித்யதே. அந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி பிரசாதம் இருக்கிற குடும்பத்துல கண்கலங்காதான் ஏழ்மை வராதான் கஷ்டங்கள் நீங்கும்னு ரிஷியெல்லாம் ஆணையிட்டு இருக்கார். அதுக்காக தேவர்கள்லாம் தங்களுக்கு துக்கம் வரப்படாதுன்னு புஷ்பத்தால பூஜிக்கிறார். சேர்க்க வாசனதான் நக்கீரன் தான். ஒரு குருக்கள் பையன் நித்தியம் சுவாமி சுந்தரேஸ்வரர் பூஜை பண்றவன் கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னு சுவாமியை கேட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தார் சுவாமி. இது மாதிரி சங்க ஒரு பெரிய தங்க கட்டி தொங்க விட்டுருக்கான். ராஜா என்ன ஒத்துருக்கும் கொடுக்கல, எனக்கு ஏதாவது நீ சொல்லிக் கொடுமே, நான் போய் அதை சொல்றேன்னா பிரமரத்துவம் ப்ரூஹி தத்துவத்துவம் வேத்யா தேவியாக கேசகலாபே கிங்கந்தா. இப்படி ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தாள். ஜானாசி புஷ்பகந்தானே பிரமரத்துவம் ப்ரூஹி தத்துவத்தோ வேத்யா. ஹே வண்டே, நீ எத்தனையோ பூத்தோட்டங்கள்லாம் போய் பார்த்து பூவை முகந்து பார்த்திருக்கியே. எங்க அம்மா தலையில இருக்கிற பூவனுடைய அந்த கேசபாரத்துல இருக்கிற வாசனை எங்கேயாவது நீ கண்டதுண்டா? இது அபூர்வமான வாசனை இல்லையா? அன்னூறு வண்ட பார்த்து சொல்லுது போல ஒரு ஸ்லோகத்தை இவருக்கு சொல்லிக் கொடுத்து, அது இயற்க வாசனை சேர்க்க வாசனை இல்லைங்கிற முறையில இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தார். இதை போய் இந்த பையன் படிச்சான். சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சாதமும் எத்தனை நாள் இருக்கும். உடனே நற்கீரம் அதெல்லாம் இல்ல போகணும்தான். அதுக்கு மேல இவனுக்கு பதில் சொல்ல முடியல. சுவாமிகிட்ட வந்து உடனே சொன்னார். நானே வரேன்னு கழவரா வேஷம் போட்டு கழியை ஊனிட்டு அங்கேருந்து வந்தார். இவர் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அது இயற்க வாசனைன்னார். அதெல்லாம் இல்லைங்கணும்னார். நான் ஆறு தெரியுமான்னார் இவர். இவர் ஆறா இருந்தா எனக்கு என்ன நற்கீரம். ராஜா அப்பாண்டதான் பாண்டியன். மூணாவது கண்ணை திறந்து விடுவேன். உன் உடம்பு மூக்க கண்ணா பண்ணிட்டாலும் குத்தம் தான் தப்பு தான் நற்கீரம். உடனே சுவாமி மூணாவது கண்ணை திறந்தாள். ஒரு புரி பரப்பிட்டது. அந்த தாபத்துல அப்படியே இங்க பொத்தாமரை இருக்கு அந்த புஷ்கரணியில விழுந்தார். சுவர்ண புஷ்கரணியில விழுற போது, நீ உனக்கு மூணாவது கண்ணு இருக்குன்னா இப்படி பண்ணினே எங்க அம்மா இருக்கா பாத்துக்கிறேன் போன்னு வாணியும் ஜித சுகவாணியும் அழிகுலவேணீம் பவாம்புதித்ரோணீம் வீணாசுக சிசுவாணியும் நதகீருவாணியும் நமாமி சர்வாணீம். அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டாள். அம்பாள் காப்பாத்தி விட்டாள் நக்கீரன். ஒரு புழு தீயில விழுந்தா போல ஆயிட்டானாம் நக்கீரன். காப்பாத்தி விட்டாள்னு திருவிளையாடல் புராணம் ஹாலாசிய மகாத்மியங்கிற மகா புண்ணிய கிரந்தத்துல போய் சொல்லியிருக்காள். ஈற்றவாள் ஹாலாசிய மகாத்மிய சரித்திரத்தை எழுதியிருக்காள். நீலகண்ட ஈற்றவாள் ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்காள் அந்த சரித்திரத்தை. வடக்கை பறிச்சு போட்டு இங்க பார்த்தாலும் அது பிரச்சாரம். அப்படி பரமேஸ்வரன் மூணாவது கண்ணிலிருந்து ஒரு பொறி கிளம்பி மன்மகனை சாம்பலாக ஆக்கினவன அம்பாள் பிழைக்க பண்ணிவிட்டாள்.